ஒவ்வொரு டீமுக்குரிய தீம் சாங் வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் 3 சீசன்லயுமே. ஸோ அந்த துனியா ஹிலாதேங்க கிருத்திக் ரோஷன் எல்லா இடத்துலயுமே நடந்துருவார். அப்படியான விஷயங்கள் டிவில ரிப்பீட்டடா போட்டுட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பதிலா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. அது இப்ப மிஸ் பண்றோம்ன்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஒவ்வொரு டீமுக்குமே சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்பதான் அந்த விசில் போர்டு வருதுல்ல. முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஆமா இது சென்னை சென்னை சூப்பர் கிங் அந்த பாட்டு தான் ஸ்டார்டிங்ல இருக்கும். அந்த சாங் எல்லாம் ஓஜி சாங் எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு டீம்ஸ்க்குமே அப்ப ஐபிஎல் ஆன்சமே வந்து சூப்பரா இருக்கும். லைக் வந்து இப்போ அந்த திடீர்னு அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க பாட்டெல்லாம். ஜம்பிக்கு ஜப்பாங்க ஜம்பக்கு ஜம்பக்கு கிங்கிட்டியா சிக்ஸ் டே அந்த மாதிரி அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். நீ ஆந்தம்ஸ் சொல்லும் போது அந்த இந்தியா கா தியோகார் அப்படின்ட்டுலாம் நிறைய அந்த ஆந்தம்ஸ் ரசிச்சோம்ல நம்ம அந்த டைம்ல. அந்த செட் மேட்ச் தொடர்ந்தாலே வந்து பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும் நேரம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த டீம்ஸ் ஆக அந்த மாதிரி பாட்டா நிறைய ஓடிட்டே இருக்கும்.